தான் அப்படி இருக்கு, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படின்னு அதை ஆயுள் பாவம் எவ்வளவு இருக்கு, இதை பார்த்தா போறோம். இதை விட்டுட்டு நம்ம தினப்பொருத்தம் இல்லை, கனப்பொருத்தம் இல்லை, ரஜ்ஜி பொருத்தம் இல்லை, வேதை பொருத்தம் இல்லை, வசிய பொருத்தம் இல்லைன்னு சொல்றது பிரயோஜனம் இல்லைன்றான். இந்த மாதிரி ஆண் குழந்தைகள் நிறைய தடைகளை சந்திக்கிறா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வேலை. இவன் நன்னா படிச்சிருப்பா, ஒரு 80,000 ரூபாய் சம்பாதிப்பா, பெண் குழந்தை 80,000 சம்பாதிப்பா, 2 பேரும் ஒரே சம்பளம் வாங்குறா, அதனால கொடுக்க கூடாது. இன்னும் சில ஆண்கள் பாத்தீங்கன்னா டாக்டரா இருப்பா, பெண்ணும் டாக்டரா வரணும்னு ஆசைப்படுவான், ஆனா டாக்டர் ஜாதகம் வரவே வராது. ஒரு பேர் பையன் பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டா இருப்பான், எனக்கு வரக்கூடிய பெண் அட்வொகேட்டா இருந்தா நல்லதுன்னு, ஆனா அட்வொகேட் ஜாதகமா பெண் ஜாதகம் வரவே வராது. இப்ப இந்த மாதிரி இல்லாத நம்ம குழந்தைகளோட அபிலாஷைகள் பூர்த்தியாகிற மாதிரி இந்த மாதிரி மறைமுக நேர்முக தடைகள்லாம் விலகி பையனுக்கு அவர் பையன் விருப்பப்பட்ட மாதிரி தடைகள் விலகி திருமணம் நடக்க இப்ப சொல்லக்கூடிய மந்திரம் நல்ல பலன் தரும். இப்ப சொல்ற மந்திரம்ன்றது நல்ல பலன் தரும். இந்த மந்திரத்தை பையனோட ஜென்ம நட்சத்திரம் இல்ல ஜென்ம வாரம் அன்னைக்கு ஆரம்பிச்சு பண்ணலாம். பையன் பிறந்த அந்த கிழமை எதுவும் அந்த கிழமை அன்னைக்கு ஆரம்பிச்சு பண்ணலாம். ஆனா இப்ப பையன் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காரு, வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சீங்கன்னா பையனோட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமமா இல்லாம இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணலாம். ஒரு 45 நாள் வழிபாடு பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பெண் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன கிண்ணில குங்குமம் வச்சுட்டு பக்கத்துல ஒரு வெத்தலை வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 12 தடவையாவது சொல்லி அந்த ஒவ்வொரு தடவை சொல்லும் போது குங்குமத்தை எடுத்து அந்த வெத்தலையில போட்டுட்டும் அந்த குங்குமத்தை நெத்தில இட்டுட்டு பெண் பார்க்க போலாம். அது மாதிரி போகும்பொழுது தடைகள் எல்லாம் விலகும். இந்த 45 நாள் ஜபம்ன்றது பையனுக்காக மற்றவங்களும் பண்ணலாம், பையனோட அம்மா கூட பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தைகளோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஆண் ஜாதகங்கள் இருக்கிற தோஷங்கள் கட்டாயம் விலகும். தோஷங்களை விலக்கி ஆண்களுக்கு திருமண பாக்கியம் தரக்கூடிய அந்த மந்திரத்தை எங்களுக்காக சொல்லுங்க சுவாமிஜி. தொலைக்காட்சியில தெரியறது எழுதிக்கங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சௌம் நமோ பகவதி காத்தியாயனி ரக்ஷ ரக்ஷ மம காரியம் சாதய சாதய ஸ்வாஹா. இது ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய மந்திரம். கட்டாயம் திருமண தடைப்பட்ட ஆண்களுக்கு திருமண தடை விலகி நல்ல முறையில திருமணம் நடக்கும். விரும்பியபடி வாழ்க்கை அமையும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஆண்களுக்கு திருமண தடையை விளக்கக்கூடிய மகத்தான மந்திரத்தையும் அதனுடைய மகிமையும் எடுத்து சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாய நமோ நமக. எல்லா அருளும் எல்லா ஆற்றலும் பரிபூரணமாக பெற்று ஆண்களின் திருமண தடை நீங்கி விவாக பிராப்தம் சீக்கிரமே உருவாக இந்த மந்திரத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு ஸ்ரீலஸ்ரீ சித்தனருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்கள். லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து நல்ல ஆதரவு கொடுங்க. ஸ்ரீலஸ்ரீ சித்தனருள் ஜே.கே. ஆறுமுகத்தின் அன்பு வணக்கம். இன்பமே சூழ்க, என்றென்றும் இன்புற்று வாழ்க. சீக்கிரமே விவாக பிராப்தோ.